ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டரிங் கேமரா வியூ ஒரே ஒரு நிமிஷம் லோட் ஆகட்டும். ஸோ இப்போ எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ரெண்டர் பண்ணுறது, வாக் த்ரூ பண்ணுறது, அதை எப்படி சீட்டில் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து ஸோ இன்றைக்கி என்னென்னா 3 டாபிக். ஒன்று ரூம் ஏரியா லெஜெண்டு, ரெண்டர் பண்ணுறது, வாக் த்ரூ பண்ணுறது, அதை எப்படி சீட்டில் வைக்கிறது, நெக்ஸ்ட்டு ஷெடியூலிங் பண்ணுறது, மெட்டீரியல் டேக் ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு நான் 3Dயில் வச்சுக்கிறேன். 3Dயில் வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து லெவல் 0, இது லெவல் 1, இது லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இப்போ நான் லெவல் 2 எடுத்துக்கிறேன். லெவல் 2 எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் 3D ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதோட சென்டரில் தான் நம்மளால் கேமரா கொண்டாந்து வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வியூவில் 3D வியூ அப்படின்னு இருக்கும், இங்கே கேமரா அப்படின்னு இருக்கும். நீங்கள் கேமராவை எடுத்து கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்து இந்த மாதிரி ஃபோக்கஸில் வச்சுருங்க. ஓகேங்களா? உங்கள் பில்டிங் எல்லாமே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கிராப்பை கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் பில்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ரியலிஸ்டிக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இங்கே ப்ரஸ்பெக்டிவ் அப்படின்றக்க இது பக்கத்துலேயே இதை கிராஃபிக் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். இதில் ரியலிஸ்டிக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரியலிஸ்டிக் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி ரெண்டர் பண்ண போகிறோம்? ரெண்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கேமரா வியூ வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் நம்மளால் ரெண்டர் பண்ண முடியும். ஸோ கேமரா வியூ வச்ச பிறகு தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டர் பண்ண போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் ஆர்ஆர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி செட்டு, அது உங்களோட சிஸ்டம் குவாலிஃபிகேஷன், ஐ மீன் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரி, குவாலிஃபிகேஷன் சொல்லுங்கள், கான்ஃபிகரேஷன் தகுந்த மாதிரி அது டிராஃப்டா, மீடியமா, ஹையா, பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், மீடியம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து உங்களோட அவுட்புட் செட்டிங். ஓகேங்களா? ஸோ இதை எந்த அளவுக்கு, இப்போ 150 அப்படின்னு இருக்கும், இப்போ 300ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா, எனக்கு வந்து Ryzen 5 i5 அப்படின்னா ஒரு 300 வச்சுக்கோங்க. இல்லை i7 வச்சுருக்கேன், i9 வச்சுருக்கேன், Ryzen 9, Ryzen 7 வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னென்னா, அதோட ஸ்கீம் எக்ஸ்டீரியரில் சன் அண்ட் ஆர்டிஃபிஷியலாக வேணுமா, இல்லை சன்னு மட்டும் வேணுமா, இல்லை சன்னு வெறும் ஆர்டிஃபிஷியல் ஒன்லியா அப்படின்னு இருக்கும். இது எக்ஸ்டீரியரா இன்டீரியரா அப்படின்னு இருக்கும். இப்போ நான் எக்ஸ்டீரியரில் சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வெளியில் தான் நான் வந்து கேமரா வியூ பண்ணுறேன், அதனால சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வைக்கிறேன். அடுத்து இன் லைட் செட்டிங் அப்படின்னு இருக்கும். இப்போ லைட் செட்டிங் அப்படின்றத 3 டாட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் டேவா, மல்டி டேவா, இல்லை லைட்டிங் மட்டும் இருந்தால் போதுமா, எனக்கு சிங்கிள் டே இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? சிங்கிள் டே இங்கே சம்மரா, வின்டரா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் அப்படின்னு கொடுத்தேன்னா, சம்மர் கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பேக்ரவுண்ட் மாறும். இப்போ வின்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொன்றையுமே கொடுத்து நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டைமு, காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும், இல்லை 1 ஹவர் போதுமா, இல்லை 15 செகண்ட்ஸ் போதுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 45 செகண்ட் கொடுத்துட்டு அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் லைட். இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட் வச்சிங்க அப்படின்னா இது தெரியும். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட் வைக்கல, ஓகே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டைல். இது வந்து க்ளவுடு வந்து மேகம் கூட்டங்கள் அதிகமாக வேணுமா, இல்லை நிறையா இருக்கணுமா, இல்லை கொஞ்சமாக இருக்குமா, நான் வெரி க்ளவுட் அப்படின்னு வச்சுருக்கேன். வச்சுட்டு இதெல்லாம் முடித்த பிறகு அதே மாதிரி அட்ஜஸ்ட் எக்ஸ்போசர். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ ரெண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ரெண்டர்னு கொடுத்துட்டா ஸோ இந்த மாதிரி வரும். டைம் எடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வருதா? இப்போ ரெண்டர் வந்துருச்சா? இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இப்போ டாக்குமெண்ட்டில் ஓகே, என்னது ரிவிட் ரிவிட் கிளாஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது மட்டும் வேணாம், இல்லை எனக்கு உள்ளே இருக்கிற இன்டீரியர் மட்டும் வேணும்னா ஓகே, இதை கொடுத்துட்டு இதே கேமரா வியூ எடுத்து இந்த இடத்து இப்படி வச்சுக்கணும். ஸோ இதை வச்சிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுமே நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஏரியாவும் நீங்கள் இப்படி ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரெண்டர் ஆர்ஆர் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். ஆர்ஆர் ஸோ ஒவ்வொன்றா இப்போ இது டிராஃப்டில் நான் ரெண்டர் பண்ணுறேன். டிராஃப்டிங் ஸோ அதோட குவாலிட்டி கம்மியாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இது ரெண்டர். ஸோ ரெண்டர் புரிஞ்சதா? இருக்கீங்களா? நெக்ஸ்ட் வாக் த்ரூ. இப்போ நான் லெவல் 1 எடுத்துக்கிறேன். வாக் த்ரூ வந்து அதே கேமரா வியூ பக்கத்தில் வாக் த்ரூ அப்படின்னு இருக்கும். நான் வாக் த்ரூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாக் த்ரூ. ஸோ எங்கே இருந்துன்னா இங்கேருந்து வரேன். ஸோ இந்த மாதிரி தான் லைனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து இப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே வேணுமோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டைரக்ஷன். இந்த கேமரா வியூ தான் டைரக்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி கேமரா வியூ எடுத்துகிட்டு எஸ்கேப் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இதுதான் அதோட பாத்வே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு, இங்கே நீங்கள் கேமரா வியூ க்ரியேட் பண்ணையிலே இந்த இடத்துல நீங்கள் வாக் த்ரூ ஒன்று அப்படி க்ரியேட் ஆயிடும். இதை போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆயிடும். இதை நல்லா கிராப் சைஸை கொஞ்சம் லென்த்தியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எங்கே இருக்கும் அப்படின்னா 300 ஃப்ரேம் அப்படின்னு இருக்கா. இப்போ லாஸ்ட் ஃப்ரேமில் இருக்குது 0 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ப்ளே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வியூவில் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது? ஸோ ஸ்பீடை கம்மி பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸ்பீடை கம்மி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேமை இதை டபுள் கிளிக் பண்ணாவே வந்துடும். எங்கே ஃப்ரேம் எடிட்டிங்க? ஸோ ஃப்ரேம் எடிட் வந்து இந்த கண்ட்ரோல்ஸில் கீழே ஒரு ஆரோ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ரேமோட ஆக்சலரேட் அவ்வளோ அதிகமாக இருக்கா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இப்போ பாருங்கள் 0.1. இப்போ நீங்கள் 0.1 அப்படின்னு இங்கேயும் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகும்.
உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ கொடுத்துட்டேன், அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வருதா, அப்படியே டேன் ஆகும். ஒவ்வொன்றுமா கொஞ்சம் கொஞ்சமாக டேன் ஆகும். இப்போ ஸ்பீட் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்னா நான் ஃப்ரேம் வந்து அதிகமாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரேம் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரேமை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல ஃப்ரேம் வேணும் அங்கே இடத்துல 0.1 அப்படின்னு கொடுக்கலாம். அதே மாதிரி அதோட டைமிங்கு இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் 1 செகண்ட். ஓகேங்களா, 0.1லேருந்து ஒவ்வொன்றா மாறுது பாருங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபுல்லாக கடன்னு ஸ்பீடாகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃப்ரேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது? இப்போ நான் ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கிறேன். ரியலிஸ்டிக்கில் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ ரியலிஸ்டிக்கில் வச்சு பார்த்தாச்சு. ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாக் த்ரூவை எப்படி, அவ்வளோதான், இதுதான் வாக் த்ரூ. இந்த வாக் த்ரூவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபைலு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அண்ட் அனிமேஷன் இருக்கா, இந்த இடத்துல இமேஜ் அண்ட் அனிமேஷன் இருக்கா, வாக் த்ரூ அப்படின்னு இருக்கா. வாக் த்ரூ எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஃப்ரேம் செகண்ட் கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சும்மா ஜேகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன், சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஓகே. ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடித்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து சேவ் ஆகும். இப்போ இதோட நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஐ மீன் அதோட பாஸ் ஆகி அந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரெண்டரிங். சரி, வாக் த்ரூ. இது ரியலிஸ்டிக்காக நம்ம வாக் த்ரூ பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது பக்கம் மட்டும்தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதுக்கடுத்து ஸ்பீடாக ஓடிடும். எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்கோ அதுதான் அவுட்புட். ஏன்னா ரெண்டர் வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நான் ரியலிஸ்டிக்கில் சேவ் ஆகணும்ல. இப்போ பாருங்கள், நான் இதோட நிப்பாட்டிட்டேன். ஓகேங்களா, இதோட நிப்பாட்டிட்டேன். நான் எஸ்கேப் கொடுத்து எஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே இல்லை, டாக்குமெண்ட்ல இருந்துச்சு ஜேகே அப்படின்றத. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் எது வரைக்கும் கொடுத்தனோ அது வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், அதுக்கடுத்து இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் ரெண்டரையும் கொடுக்கையில் எது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் க்ளோஸ். ஓகேங்களா, புரிஞ்சதா? வாக் த்ரூ, இதில் வாக் த்ரூ ரெண்டர் இருக்குது.